காட்டாற்று வெள்ளத்தை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? சும்மா கற்களை போட்டு குவிச்சு தடுத்துட முடியுமா என்ன? அதுக்கெல்லாம் நான் நாளைக்கு குறித்த பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும், அது நடக்கும். அது இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்கே சந்தை நடக்குது. நாங்கள் வந்து கண்டந்தேவிக்கு எல்லாரும் போயிடுவோம், அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அதனால இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம். இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவன் செத்துருக்க மாட்டான், நாங்களும் போராடி வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா? இப்போ காட்டுற இந்த முறை, உங்கள் நேர்மை, ஒரு நியாயமான அணுகுமுறை, இதையெல்லாம் அவனுக்கு விசாரித்து காட்டிருக்கலாம்ல. 1000 கேள்வி வச்சுருக்கேன். அது நீ அங்கே இல்லைனாலும் ஒரு 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 மொட்டை மாடியில் ஏறினாலும் பேசிடுவேன். நீ எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவர் கட்சினா அவர் தான் அன்னைக்கு இருப்பாரு. இப்போ நீங்கள் 4 முனை போட்டின்னு சொல்லக்கூடாது, நாங்கள் தனித்த முனை. நீங்கள் இங்கே இந்த நிலையில் அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க மும்முனை போட்டின்னு. எங்கள் கொள்கையில் அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மொழி என்று யாராவது பேசுவாங்களா? இந்த கட்சி பேசுமா? என் இறைக்கு முன்னாடி என் மொழியில் வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி ஏதாவது பேசியிருக்கா? இது என் நிலம், என் வளம், என் மண்ணின் வளம், என் மக்களுக்கானது என்று இது பேசுமா? என் மலை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா? மண் அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் பூமி தாயின் ரத்த நாளங்கள், அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா? தம்பி நீங்கள் தான் கேள்வி எழுப்புனீங்க. ஏதாவது இந்த கட்சி பேசுமா? ஏதாவது என் நிலம், என் வளம், என் மக்களின் நலன், இது எதையாவது பேசுமா? அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க, வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க. நான் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவோம். அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க, நாங்கள் நாட்டை பற்றியே கவலைப்படுவோம், சிந்திப்போம். எங்களுக்கு அவங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதனால் அவங்க 3 பேருக்கும் போட்டி, எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது. அது சரியாக தான் சொல்கிறாங்க. கட்சி தொடங்கும் போது 2010 இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு இதுவரை கடைபிடிக்கிறேன். 4 தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க 5வது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில், இந்திய பெருநாட்டின் வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் 4 முறை தோற்று, உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று, எல்லா இடைத்தேர்தலையும் தோற்ற பிறகும் துவளாமல் 5வது முறையும் தனித்து 234 போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்குது, நாம் தமிழர் கட்சி போடும். அது வேற கொள்கையில் நிறைய தூரம் இருக்குல்ல.